டாக்டர் எனக்கு 30 வயசு ஆயிடுச்சு, ஹெல்த் செக்அப் பண்ணணும்னு இருக்கு, என்னென்ன பிளட் டெஸ்ட் பண்ணணும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அது என்னென்ன டெஸ்ட் அப்படிங்கிறத உங்களுக்காக இந்த வீடியோவில் சொல்கிறேன், தொடர்ந்து பாருங்க. முதல்ல சிபிசி அப்படின்னா கம்ப்ளீட் பிளட் கவுண்ட். இதில் உங்கள் பிளட் கவுண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, உங்கள் ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்குது, உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா, இன்ஃப்ளமேஷன் இருக்கா, இது எல்லாத்தையும் இதில் தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 2 சுகர் டெஸ்ட், ஃபாஸ்டிங் பிளட் சுகர், போஸ்ட்பிராண்டியல் பிளட் சுகர் அண்ட் HbA1c. இது மூணும் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சுகர் லெவல்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே இருந்துச்சுன்னா நிறைய ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரும், கிட்னி ப்ராப்ளம் வரும், நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரும், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஸோ அதை மானிட்டர் பண்ணி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நம்பர் 3 தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட். உங்கள் பாடியில் இருக்க மெட்டபாலிசம் ஸ்லோவாக இருக்கா, ஃபாஸ்ட்டாக இருக்கா, கரெக்டாக இருக்கா, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்பர் 4 வைட்டமின் டி அண்ட் வைட்டமின் B12. இது பண்ணுறது மூலமாக உங்களுடைய போன், மசில் அண்ட் நர்வ் ஹெல்த் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 5 லிபிட் ப்ரொஃபைல். இது பண்ணுறது மூலமா உங்கள் கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் நிறைய பேராமீட்டர்ஸ் ஆஃப் கொலஸ்ட்ரால் பார்ப்பாங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா LFT அண்ட் KFT, ஸோ லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அண்ட் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட். இது பண்ணுறது மூலிமா உங்கள் லிவர் அண்ட் கிட்னியோடைய ஃபங்க்ஷன்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த பிளட் டெஸ்ட் எல்லாத்தையும் தாண்டி லாஸ்ட்டாக உங்களுடைய பிபியை மானிட்டர் பண்ணிக்கோங்க. 30 வயசு கடந்த எல்லாரும் கண்டிப்பாக இந்த பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது. இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு சின்ன சின்ன தொந்தரவு இருக்கும், அதுக்கு மேட்சிங்காக ஏதாவது ஒரு இடத்துல வேல்யூஸ் கொஞ்சம் ஏறி இறங்கி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஓகே, உங்களுக்கு ஃபியூச்சரில் இந்த பிரச்சனை வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, அது இப்போவே இதெல்லாம் பண்ணால் தடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சிக்காக தான். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் கியூர். ஏர்லியாக ஒரு விஷயத்தை டயக்னோஸ் பண்ணோம்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் பல டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வைஷாலி ஹோமியோ கிளினிக் பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.